ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷைன் ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னோட வெட் கிரைண்டரை பற்றி தான் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன் அண்ட் டெமோ வந்து காமிக்க போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் என்ன வெட் கிரைண்டரை யூஸ் பண்ணுறேன்னா ப்ரீமியம் பிராண்டோட வெட் கிரைண்டர் தான். இதோட கெப்பாசிட்டி வந்து 1.5 லிட்டர் தான், சின்ன கிரைண்டரு. ஸோ இதுலேயே வந்து 2 லிட்டர் அந்த மாதிரி இருக்குது. நான் இது இந்தியாவில் இருந்து எடுத்துகிட்டு வந்தது தான், எங்கள் ஊரில் இருக்கிற வசந்தன் கோலை வந்து நான் வாங்கினது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6000 அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிரைண்டர் இப்போ வாங்கி ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ இந்த கிரைண்டர் நான் வாங்கிட்டு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. அது கடையில் வந்து ஆனது கிடையாது. நான் இந்த கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா கடையில் நல்லா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து நான் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நான் வந்து பேக்கிங் எல்லாமே வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு வர்றதுக்காக பேக்கிங் எல்லாமே நான் பண்ணும்போது எனக்கு ட்ராவல் டைமில் வந்து இந்த கிரைண்டரில் இருக்கிற கல்லில் வந்து லைட்டாக வந்து கிராக் விழுந்திருக்கு. அதை வந்து நான் இங்கே ஜெர்மனி வந்த பிறகு தான் நான் வந்து அதை நோட்டீஸ் பண்ணேன். பட் இதுக்கப்புறம் என்னால் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே எடுத்துகிட்டு வந்த பிறகு நான் வந்து திருப்பி அதை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால் வந்து அட்லீஸ்ட் வாங்கினதுக்கு கொஞ்ச நாளாவது கண்டிப்பாக ஓடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். லைட்டாக தான் கிராக் விழுந்திருக்கே தவிர மற்றபடி வந்து நமக்கு அந்த மாவில் வந்து கலக்கிற மாதிரியான கல் மண் இந்த மாதிரி எதுவுமே வந்து ப்ராப்ளம் இல்லை. இப்போ வரைக்குமே வந்து அந்த கிராக் அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமு மண் இதெல்லாம் கலக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து நான் அட்லீஸ்ட் ஒரு வருஷம் 2 வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேறு கிரைண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இந்த கிரைண்டரை வந்து 2 வருஷமாக நான் யூஸ் பண்ணதை பொறுத்து என்னோடய ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து அந்த மிஸ்டேக் ஆனது மட்டும்தான் ப்ராப்ளமே தவிர்த்து இந்த கிரைண்டர் வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகுது. அதுலேயும் வந்து ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரைண்டர் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். அண்ட் இந்த கிரைண்டரோட கல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கோணிக்கல் மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. எப்பவும் போல் கிரைண்டர் கல் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. இதோட சைஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு தான் அந்த குழவியோட சைஸ் வந்து இருக்குது. மற்றபடி வந்து எல்லா கிரைண்டரும் இருக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதில் ஒன்றே என்னென்னா நமக்கு வந்து இது மிக்சி டைப்பில் இருக்குது அப்படின்றதுனால நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ராவலுக்கெலாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு அந்த பாடியும் இதுவும் வந்து சேர்ந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நமக்கு கொஞ்சம் இடத்த அடைக்கும். ட்ராலியில் வைக்கும்போது சரி, நமக்கு சூட் கேஸில் இதிலலாம் வைக்கும்போது இடத்த கொஞ்சம் அடைக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணி நான் வாங்கினேன். அது போக நிறைய ரிவ்யூஸ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து வாங்கினேன். அண்ட் இந்த கிரைண்டர் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து எனக்கு உளுந்து இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் வந்து தனித்தனியாக அரைக்கும் போது வந்து நல்லாவே அரைப்படுறது. பட் வந்து ஒன்று என்னென்னா கொஞ்சம் லைட்டாக வந்து ஹீட் ஆகுது. பட் எல்லா கிரைண்டர்லையுமே வந்து மோட்டர் கொஞ்சம் ஹீட் ஆக தான் செய்யும். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஓரளவுக்கு வந்து முன்னாடி நான் விடியம் வச்சுருந்தேன். ஸோ அது ஹீட்டாக கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா விடியமோட கிரைண்டரில் ஹீட்டிங் வந்து அதிகமாக இருந்தது. எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளமும் நான் விடியமில் வந்து ஃபேஸ் பண்ணேன். ஸோ அதனாலேயே வந்து நான் இந்த கிரைண்டர் வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி இந்த பிராண்ட் வந்து நான் வாங்கினேன். அதே மாதிரி விடியம் கிரைண்டர் நான் யூஸ் பண்ணதை பொறுத்து அதில் வந்து ஒரு சில உளுந்து இதெல்லாம் வந்து சைடில் போய் நின்றுக்குறோம், சரியாக அரைக்காது. பட் இதில் அந்த ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நல்லாவே வந்து அரைச்சி கொடுத்துருது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை அரைக்கிறது வந்து மொத்தமாக தான் போட்டு அரைப்பேன். சம்டைம்ஸ் வந்து தனித்தனியாகவும் அரைப்பேன். எனக்கு வந்து எப்படி வந்து வசதிப்படுதோ அந்த மாதிரி தான் அரைச்சிக்கிறது. ஸோ இப்போ வந்து நான் தனித்தனியாக தான் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இட்லி வந்து நல்லா வரணும் அப்படின்னா தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சா தான் சூப்பராக வரும். அண்ட் எனக்கு இந்த கிரைண்டர் கூட வந்த பொருட்களையும் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு கப் வந்து மெஷரிங் கப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஸ்பேச்சுலா, அதோட லிட், இது 3 தான் வந்து இதோட வந்திருந்தது. அண்ட் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து இந்த கோகோனட் கிரேப்பர் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அது எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணோன்னா நமக்கு தருவாங்க. மற்றபடி நமக்கு அது வேணும்னா வாங்கிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பிளக் பாயிண்டெல்லாம் வந்து எப்படி வந்து யூரோப்புக்கு ஏற்ற மாதிரி யூஸ் அதை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் என்னோட கிரைண்டரு மிக்ஸி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பிளக் பாயிண்ட் அந்த வயரோடையே தான் நான் எடுத்துகிட்டு வருவேன். கூட வரும்போதே வந்து இந்த அடாப்டர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இந்த அடாப்டர் வந்து ஒரு 2-3 கிட்டத்தில் வந்து வச்சுருக்கேன். மோஸ்ட்லி இங்கே வாங்குகிற நமக்கு எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எதுக்குமே வந்து நமக்கு தேவைப்படாத அடாப்டர். ஸோ நம்மளோட இந்தியாவிலேருந்து எது நம்ம வாங்கிட்டு வந்திருந்தாலும் இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து போட முடியும். ஸோ இந்த அடாப்டர் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஏன்னா இதில் வந்து நமக்கு யூரோப் மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியும் வந்து இருக்கும் இதில்.
ஸோ இந்த ஒரு அடாப்டர் இருந்தாலே போதும், நமக்கு வந்து வேர்ல்டு வைடாக எங்கே நம்ம போனாலும் இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா போதும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 200 250 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது நான் வாங்கும்போது. இப்போ மேபி கொஞ்சம் கூட இருக்கலாம். ஸோ இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி தான் என்னோடய மிக்ஸி, கிரைண்டர் இது எல்லாத்தையுமே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற அப்ளையன்சஸ் எல்லாமே நான் இங்கே வாங்கினது, அதனால் அதுக்கு எனக்கு தேவையில்லை. இப்போ வந்து உளுந்து வந்து போட்டு அரைக்க போகிறேன். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு உளுந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே கொஞ்சம் நல்லாவே அரைப்பட்டுருது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு அந்த ஃப்ளஃபியாக வரணுன்றதுக்காக வேணால் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வந்து அரைக்க விட்டோன்னா நல்லா வந்து அரைச்சிருது. ஸோ நான் வந்து டைமும் வச்சு பார்த்தேன். கரெக்டாக வந்து எனக்கு ஒரு 20 மினிட்ஸில் உளுந்து வந்து நல்லாவே வந்து அரைச்சிருது. நான் உளுந்து தனியாக போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் வந்து போட போகிறேன். ஸோ எனக்கு மொத்தமாகவே வந்து இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட வந்து ஆச்சு இந்த கிரைண்டரில். நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த விடியம் கிரைண்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 மணி நேரம் ஆகும். அதை வந்து உளுந்து தனியாக அரைச்சி அதுக்கப்புறம் அரிசி தனியாக அரைச்சி இந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து பண்ணும்போது 1 மணி நேரமாக ஆகும். ஸோ 1 மணி நேரமாக ஆகிறதுனால தான் அந்த மோட்டாரும் ரொம்ப வந்து ஹீட் ஆகும். அண்ட் இந்த கிரைண்டரை நான் ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்றதுனால இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். விடியம் வந்து நான் கம்பேர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி விடியம் வச்சுருந்தேன். இப்போ வந்து ப்ரீமியம் வெட் கிரைண்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா விடியம் அதை விட இந்த ப்ரீமியம் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் ரொம்ப யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஏன் அப்படின்னா அதில் ரொம்ப ஹீட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து உளுந்தும் அரிசியும் ஒரு ஓரமாக போய் சில இடத்துல நின்றுக்கிறது. என்ன தான் நம்ம அதை தண்ணி ஊற்றி அரைச்சா கூட நிறைய தண்ணி ஊற்றி நம்ம அரைக்கும் போது நமக்கு இட்லிலாம் வந்து வரவே வராது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி அரைச்சாதான் அது நல்லா அரைக்குது விடியமில். பட் இதில் வந்து அப்படி கிடையாது. இது வந்து நமக்கு அந்த அரிசி உளுந்து இதெல்லாம் ஒரு சைடாக போய் நிற்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் இதில் இல்லை. அண்ட் இந்த கிரைண்டர் வந்து கொஞ்சம் சின்ன கிரைண்டரு 1.5 லிட்டர் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஓட விட்டுட்டே எடுக்கிறது வந்து கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து கையை வந்து உள்ளே விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி இந்த கிரைண்டரில் வந்துட்டு பெருசாக மைனஸ் அப்படின்னு எதுவுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் லைட்டாக கிராக் விழுந்த கல்லை வச்சே நான் 2 வருஷம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஓரளவுக்கு இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப நல்ல கிரைண்டர் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் நான் நெக்ஸ்ட் டைம் இந்தியாவுக்கு போகும்போது நான் வேறு கிரைண்டர் வந்து மாற்றிடுவேன். ஏன்னா இந்த மாதிரி கிராக் விழுந்ததே வச்சு நம்ம ஓட்ட முடியாது இல்லையா. ஸோ இங்கே வந்து கிரைண்டர் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நமக்கு இந்த அமேசான் இதிலெல்லாம் கிடைக்கும். ஆனால் நம்ம ஊரில் பைசாவை விட இங்கே வந்து டபுள் த ரேட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் நான் இந்தியா போகும்போது வேறு கிரைண்டர் வந்து மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அதை மாற்றிடுவோம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நான் வந்து இந்த கிரைண்டர் இந்தியாவிலேருந்து கரெக்டாக பேக் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கிரைண்டர் இன்னுமே வந்து 2-3 வருஷத்துக்கு நல்லாவே உழைக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் வந்து இந்த கிரைண்டரை இப்போ வந்து 2 வருஷத்துக்குள்ளேயே மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி எனக்கு இந்த கிரைண்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு சின்ன ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கும் ரொம்ப வந்து ஒரு கரெக்டான ஒரு சைஸில் வெயிட்டும் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறேன். அண்ட் இந்த கிரைண்டரை வந்து பார்த்திங்கன்னா கழுவுறதும் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு கையிலே வந்து ஈஸியாக வந்து தூக்கிட முடியுது அந்த ட்ரம்மு இது எல்லாத்தையும். எனக்கு கைவலி இஷ்யூ இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது. அண்ட் மாவெல்லாம் அரைச்சி முடித்த பிறகு அது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிட போகிறேன். அண்ட் மோட்டாரும் வந்து கடைசியாக வந்து ஹீட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா வந்து அங்கங்கே தொட்டு பார்த்தேன். ஸோ ரொம்ப வந்து ஹீட் ஆகலை. அஃப்கோர்ஸ் நமக்கு வந்து மாவெல்லாம் அரைக்கும் போது கண்டிப்பாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வந்து கிரைண்டர் ஓடும்போது கொஞ்சம் ஹீட் ஆகுறது எல்லா கிரைண்டர்லையுமே இருக்கும். இதில் வந்து ஒரு அங்கங்கே ஹோல்ஸ் இருக்குது அப்படின்றதுனால அதில் வந்து நல்ல ஏர் ஃப்ளோ இருக்குன்றதுனால ரொம்ப ஹீட் ஆகலை. ஸோ ரொம்ப ஓரளவுக்கு நல்லாவே வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.